நமஸ்தே சார், என் பேர் சம்யுக்தா. என்னோட கேள்வி என்னன்னா, துறவரத்தின் உண்மையான விளக்கம் என்ன? அதற்கான தகுதிகள் சிறு வயதிலேருந்தே வளர்த்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் துறவியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நான் கிரகஸ்தன். அது எல்லாருக்கும் உடனே வராது. வைராக்கியம் சில பேருக்கு வரும். எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற பெரிய நிலை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்முடைய இந்த ஆச்சாரிய மரபில் வர்றவங்கலாம் இளமையான வயதிலிருந்தே அதுக்குரிய பக்குவத்தோடு வர்றாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்கள நான் முன்னே சொன்ன மாதிரி பல ஜென்மமாக அதை நோக்கி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ அந்த பக்குவத்தை இளமையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க. 10 வயசு 12 வயசுலேயே அந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க இவங்க இப்படி வருவாங்க. அதே மாதிரி மகான்கள் ஜாதகம் கூட பார்க்க மாட்டாங்க, இவர் துறவுக்கு வருவார் அப்படின்னு கரெக்டாக எடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த தகுதி அவங்களுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் துறவு அடைய முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு எழுதுகிறார் திருவள்ளுவர். நேரமும் இந்த லௌகீகமான இந்த உலக விஷயங்கள் ஆசையாக இருக்கிறவர்கள் துறவை நோக்கி போக முடியாது. இதை கடந்த ஒரு பக்குவ நிலை அவர்களுக்கு இருந்தால் தான் போக முடியும். தபஸ்வின்னு ஒரு வேர்டு இருக்குது சமஸ்கிருதத்தில். தமிழில் என்ன பண்ணுவாங்க, தபஸ்விங்கிறத தவசின்னு சொல்லுவாங்க. தவசின்னு சில கோயில் கூட இருக்கும். தவசிங்கிற வார்த்தை தமிழில் எப்படி வந்ததுன்னா, தபஸ்விங்கிறத தமிழில் எழுதி பார்த்து தவசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் என்ன வழக்கம் தெரியுங்களா, சமையல் பண்ணுறாரு பாருங்க, சமைக்கிறவர் சமையல்காரர், அவருக்கு தவசின்னு பேர். தவசி பிள்ளை அப்படிம்பாங்க சமையல் பண்ணுறவருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உணவை சமைக்கிறவன் தவசி, தன் உணர்வை சமைக்கிறவன் தபஸ்வி. ஏன்னா இந்த சமைக்க முடியாத இந்த குண பேதங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொதிக்கிற கோபம், தவிக்கிற ஆசை, இதெல்லாம் சமைக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் அல்ல. அப்படி சமைக்கிற உணர்வு சில பேருக்கு மட்டும்தான் வாச்சிருக்கும், பை பர்த்து வாச்சிருக்கும். சில பேர் முயன்று அடைவார்கள். விஸ்வாமித்திரலாம் தவம் பண்ணி அடையணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணார். ஆனால் கொடுப்பினை உள்ளவர்கள் தான் துறவுக்கு போக முடியும், கொடுப்பினை இல்லாமல் போக முடியாது. ரொம்ப நன்றி சார். சார் நமஸ்தே சார். சார் மை நேம் இஸ் ஹரிஹரன். என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, வாட் அக்கார்டிங் டு யூ இஸ் தி கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியா? நீங்கள் இங்கே படித்தது தான். நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தா சங்கர பாஷ்யம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத தத்துவ விளக்கங்களை உலகத்துக்கு சொல்கிறதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன். இன்னொரு பகுதி நான் சொன்னேன், இந்தியா முழுக்க செதறி கிடந்த எல்லா மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கான அந்த அத்வைத ஃபிலாசபியை அழகாக நிறுத்தி எந்த வகையிலும் மனித குலத்துக்குள்ளே பேதம் வரக்கூடாது அப்படிங்கிற கருத்தை விதைச்சது அவருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். பிறகு இது மாதிரி ஒரு மடங்களை நிறுவி அதை பெர்மனண்ட்டாக காப்பாற்றுறதுக்கு இன்ஸ்டிடியூஷன் பண்ணது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஒரு அப்ரோச் கிடையாது. அதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருப்பாங்க, சன்னியாசி துறவிகள் அப்படி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பக்காவாக அதை ஒரு பீடமாக்கி இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி எல்லா பக்கத்துலையும் அதை கொண்டு போகிறதுக்கு சிஷ்ய பரம்பரையை உண்டு பண்ணி அதை நிறுவனப்படுத்தி நிலைநாட்டிய பெருமை அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ். தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். என் பேர் தனஞ்சயன். ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன வித்தியாசம்? குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன வித்தியாசம்? சிஷ்யன் தேடுகிறவன், குரு அடைந்தவன். ஒரு அடைந்தவர் தான் அடைய விரும்புகிறவர்களுக்கு ஒன்றை கொடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறேன், என்கிட்ட இல்லாத ஏதாவது ஒன்று நான் அவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? முடியாது. அப்போ பூரணமாக நான் அதை என்கிட்ட பெற்றிருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது மாதிரி பரமாத்மாவினுடைய தரிசனத்தை பூரணமாக உணர்ந்து நிற்கிறவர் குரு. அதை அடைய வேண்டும் என்ற தவிப்போடு வருகிறவன் சீடன். ஒரு குருவுக்கு சிஷ்யனுக்கு இடையில் எப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், அவனுடைய ஆத்மாவை கடைத்தேற்ற வேண்டிய பொறுப்பு குருவுக்கு வந்துடுறது. ஒன்ஸ் சரண்டர்னு போயிட்டால் அவனுடைய ஆத்மாவை கடைத்தேற்ற வேண்டிய பொறுப்பு குருவுக்கு வந்துடுறது. சிஷ்யனுக்கு ஒரு கடமை இருக்குது, ரொம்ப நுட்பமாக சொல்வார்கள். குருவினுடைய தேகத்துக்கு எந்த ஹானியும் வராதபடி அவருக்கு சிசுரூட்சை செய்ய வேண்டியது சிஷ்யனுடைய கடமை. அவர் எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிஷ்யன் எப்போவுமே கவலையில் இருக்கணும். அவரை எப்படி இம்சை பண்ணலாம்னு யோசிக்கக்கூடாது. அவருக்கு என்ன நம்ம நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற உணர்வோடு அவருக்கு எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அதை செய்கிற போது என்ன ஆகும்னா, அவனுடைய கருணையினால் அந்த ஞானத்தை நமக்கு கடத்துவார்கள். இது சொல்லி கொடுத்து வரதே இல்லை. சில சமயத்தில் அவனுடைய நயன தீட்சையினால் கிடைக்கும். அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு சிஷ்யனுக்கு சில வித்தியாசமான உணர்வுகள் கிடைச்சிடும். அதனால் குரு சிஷ்ய உறவு என்பது அப்பா அம்மா உறவை விட, கணவன் மனைவி உறவை விட, இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் விட
பூர்ணமானது. ஒரே வார்த்தை நான் சொல்லட்டுமா, ஒரு நல்ல குருவை அடைஞ்சிட்ட ஒருத்தனால இந்த உலகத்தில் அப்பா அம்மாவிட்ட கூட இருக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மாங்கிற எல்லா ஸ்தானத்தையுமே சேர்த்து அடக்கி இருக்கிற ஒரு உருவத்துக்கு பேர் தான் குருன்னு பேர். நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதாவுடைய ஸ்தானம் பிதாவுடைய ஸ்தானம் எல்லாத்தையுமே உள்ளடக்கி வச்சிருக்கிறவர் குரு. இன்னொரு ஆச்சரியம், தெய்வத்தினுடைய ஸ்தானத்தையும் அவர் உள்ளடக்கி வச்சிருப்பார். சூப்பர். அதனால தான் ஒரு சூப்பர் சரியான குருக்கிட்ட ஒருத்தன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மாதா பிதா தெய்வம் கூட செகண்டரியாக தான் தெரியும். ஏன்னா சாட்சாத்காரமாக இங்கே பார்த்து விடுறான். அதுக்கப்புறம் அவனை அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. அந்த கோணத்தில் பாரு. நன்றி சார். நமஸ்தே சார். மை நேம் இஸ் ஏஸ்வர் நாராயண். இப்போது டவுட் என்னென்னா ஃப்ரம் பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல். ஃப்ரம் பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர். டவுட் என்னென்னா, காட் நோஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் அஸ். அப்படின்னா நம்ம எதுக்கு நமக்காக இந்த கோல் இப்படின்னு ஒன்று வச்சுக்கணுங்கிறது. சரி வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. விளையாட்டுக்கு சொல்லவே நான் ஈஸியாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நீ சொன்னது டோட்டல் சரண்டர். அதுதான் அவருக்கு தெரியும். அதாவது திருவாசகத்தில் வருது, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு. நான் என்ன கேட்கலாங்கிறது உனக்கு தெரியும்னு. அந்த உணர்வு நமக்கு வர்றதில்லை. நம்ம வந்து கடவுளையே இம்சை பண்ணுற ஆள். எனக்கு இதை கொடு அதை கொடு, எனக்கு பெங்களூரில் வேலை வாங்கி கொடு, எனக்கு வந்து ஜோ பைடனோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி விசா வாங்கி கொடு. இதெல்லாம் நாம் வந்து நம்ம ஈகோவை கடவுள் மேலே ஏற்றுறோம். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஞான நிலைக்கு போனவங்க நீ என்ன கொடுக்குறியோ அது பெரிய விஷயம் அப்படிங்கிற நிலைக்கு போவாங்க. நீ சொல்கிறது 2 ஸ்டேஜ், 2 பக்குவம். முதல்ல பக்தியை தொடங்குற போது நம்ம இஷ்டத்துக்கு கடவுள் இருந்தால் பரவாயில்லன்ற நம்ம கடவுளுக்கே யோசனை சொல்கிற ஆள். இந்த உலகத்தை இப்படி படைச்சிருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் யோசனை சொல்கிற ஆள். நம்முடைய ஈகோ தான் காரணம் அதுக்கு. ஆனால் உண்மையாக நீங்கள் மெச்சூரிட்டி வர வர எனக்கு என்ன கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து நல்ல ஜுரத்தில் இருக்குது, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது, அம்மா கொடுப்பாளா? எனக்கு இப்போ வேணும் ஐஸ்கிரீம்னு அழறது. எவ்வளோ அழுதாலும் அம்மா கொடுக்க மாட்டா இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டா? இந்த குழந்தைக்கு ஜுரம், இப்போ ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ராத்திரி சாப்பிடாமே தூங்கிடுத்து, படுத்துடுத்து. ராத்திரி சாப்பிடாமல் குழந்தை தூங்கிடுத்து, எழுப்பி அம்மா சாப்பாடு கொடுப்பாளா மாட்டாளா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தூங்கினா கூட எழுப்பி கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரிகிறது. ஐஸ்கிரீம் வந்து ஜுரமாக இருக்க போது கொடுக்கப்படாது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரிகிறது. எலும்பும் தோலும் உள்ள தாய்க்கே இவ்வளவு விவேகம் இருக்கும் என்றால் பரமாத்மாவுக்கு எவ்வளோ பெரிய கருணை இருக்கு. அதனால் எனக்கு என்ன கொடுக்கலாம், எனக்கு என்ன கொடுக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சு அந்த அளவுக்கு பக்குவமாக நம்மளால் கும்பிட முடியும்னு சொன்னால் உண்மையிலேயே நம்ம நல்ல லெவலுக்கு மேலே வந்துட்டோம்னு அர்த்தம். தேங்க்யூ சார். How do I know what's right for me? There are so many options available in today's world. I continuously choose and then unchoose, no, this is not right. So how do I know what's the best for me? சரி, நமக்கு விவேகம்னு ஒன்று இருக்குது. அந்த விவேகம் அப்படிங்கிறது நமக்கு டீச் பண்ணணும். இது நல்லது கெட்டதுங்கிறது இன்னொருத்தர் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, நமக்குள்ளேருந்தே அது சரியாக கைட் பண்ணணும். நம்ம நினைக்கிறோம் வெளியிலேருந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் குட், திஸ் இஸ் பேட் அப்படிங்கிறதுக்கான பெரிய ரீசனிங், லாஜிக்கல் அப்ரோச் அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் பட் நம்முடைய மைண்டே சொல்லும். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்வார். எப்படின்னா 2 பேர் போய் ஒரு பேங்க்கில் கொள்ளையடிச்சானான். அவன் வந்து தனித்தனியாக திருட பண்ணால் ஹோல்சேலாக திருடி விடலான்னு முடிவு பண்ணி பேங்க்கில் போய் லூட் பண்ணிவிட்டு ராத்திரி எங்கேயோ காட்டில் போய் ஒழிச்சு வச்சுட்டு காலைல பார்க்கலான்னு அவசரமாக ஒருத்தன் சொல்கிறான், இது எவ்வளோன்னு எண்ணி பார்த்து விடலாம் பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்ததுன்னு. ஒருத்தன் பயங்கர சோம்பேறி, அவன் சொன்னான், நாம் ஏன்டா எண்ணுவான், நாளைக்கு பேப்பரில் போடுவான்னா. இதை உட்காந்து நாம் எதுக்கு எண்ணிட்டு இருப்பான்னு, நாளைக்கு பேப்பரில் போடுவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சரி ராத்திரி பொழுது போகணுமேனு 2 பேரும் உட்காந்து எண்ணியிருக்கிறான் என்ன பண்ணலான்னு. ஒரு 45 லட்சம் ரூபா என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். மறுநாள் பேப்பரில் பார்த்தா 65 லட்சம் திருட்டுன்னு வந்துதான். எப்படின்னா அங்கே கொஞ்சம் மிச்சம் விட்டுட்டு வந்ததை அங்கே இருக்கிறவன் 2 பேரும் எடுத்துட்டான். இவன் 2 பேரும் சொன்னான்னா அதில் ஒருத்தர் சொல்கிறான், அது டான்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், திருட்டு பையன் அப்படி பார் திருடிட்டான் பாருனா. இன்னொருத்தன் சொன்னான்னா திருடுறானே இவன் குடும்பம் விளங்குமான்னு கேட்டான். ஸோ இது திருட்டுன்னு தெரியும், இதை செய்கிறவன் நல்லா இருக்க மாட்டான்னு தெரியும், ஆனால் இவன் 2 பேரும் அந்த காரியம் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறான். தன்னை தவிர பாக்கி எது பண்ணாலும் அது திருட்டு, அவன் நல்லா இருக்க மாட்டாங்கிறது தெரியுது. இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன்னர். இது நல்லது கெட்டது என்பதை வெளியிலிருந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை, உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு தெளிவாக சொல்லிவிடும். ஸோ எது குட் எது பேட் அப்படிங்கிறத, ஏன் நான் இதை செய்யணும் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத, வெளியிலேருந்து வர்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே சாதாரணமான விஷயம். உள்ளேருந்து ஒன்று சொல்கிறது பார், அதுதான் உண்மையில பவர்ஃபுல்லான விஷயம். தேங்க்யூ சார். Namaste sir, I'm Diya. So sir, do you think spirituality is declining among the youth?
And if so, then how can the younger generations embark on it? டிக்ளைனிங் சொல்ல மாட்டேன், பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது ப்ரெஃபரன்சஸ் வந்து சில விஷயம் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வளர்ந்த காலத்தில் எங்களுடைய பெரியவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததோ அது இப்போ இன்றைக்கி இல்லை. கண்டிப்பாக பெரியவங்களுக்கு நாம் வந்து அப்பா முன்னாடி நாங்கள் நிற்கக்கூட மாட்டோம். அதெல்லாம் சரியானு கேட்காதீங்க. நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன் ஒரு தடவை, நான்லாம் எங்கள் அப்பா முன்னாடி உட்காந்ததே இல்லைம்மா அப்படின்னு. அவள் டக்குன்னு ஒரு பேர் சொன்னா, யாரோ ஒருத்தட்ட தப்பு இருக்கணும்பா, ஒன்று உங்கள்கிட்டயா இல்லை உங்கள் அப்பாட்டியான்னு கண்டுபிடிக்கணும்னா. இப்போ அவ்வளோ ஒரு லிபர்ட்டி வந்து இன்றைக்கி குழந்தைகள், ஏன்னா ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு இருக்கும்போது முன்ன மாதிரி எல்லாம் நடத்த முடியறதில்ல. ஸோ எங்களுடைய அப்ரோச்சும் மாறி இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை என்னங்கிற சர்ச்சில் இருக்கிறதோ அதெல்லாம் குறையவே இல்லை. ஆனால் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் வெளியில் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. வெளியிலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த செல்லுக்குள்ளேயே புதஞ்சு போய்டுறது, வேறு ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறது, இந்த வீட்டில் முடிக்க வேண்டிய காரியங்களை விட கூட நம்முடைய பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ரீகன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். Thank you, sir. Namaste, sir. I'm Sudeep. Sir, my doubt is, ideally, us humans must never lose our temper or give in to our materialistic temptations. But then we feel such strong impulses to lose it or go in these paths. Sir, why do we feel these impulses and how to overcome them? அவ்வளோ ஈஸி இல்லை அது ஜெயிக்கிறது. நான் முதலே சொன்ன பாருங்க, இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்கும். அது என்னென்னா அந்த பாடி அந்த கர்மா அதன்படி வந்திருக்கிறது அந்த காரியத்தை தான் செய்யும். நான் முதலே சொன்ன பாருங்கள், ஒரு பாம்பு அப்படின்னா அது தன்னுடைய நேச்சர் படி தான் நடந்துக்கும். நாமளும் வந்து மனுஷனாக வந்து பறந்துடுறமே ஒழிய ஃபார்மில் நமக்குள்ளே சில குவாலிட்டிஸ் வந்து பல பர்த்தில் நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வந்த குவாலிட்டிஸ் அப்படியே நிற்கும். வாசனான்னு பேர் அப்படியே நிற்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அது அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்த உடனே நாம் வந்து தூண்டப்படுவோம். நீ சொன்னல ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு ஏன் ஒரு ஆசை வருது, அந்த இம்பல்சஸ் உள்ளேருந்து அது வேணும் அப்படின்ற நினைப்பு ஏன் வருதுன்னு. இது வரும், இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் கரெக்டு. அதை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கான முயற்சி தான் லைஃப், ட்ரையல். இதை எப்படி ஜெயிச்சு வெளியே வரலாம்? 2 வகையில் வரலாம். ஒன்று நம்முடைய முயற்சினால் வரலாம், இல்லை நம்முடைய குருவினுடைய அனுகிரகத்தினால வரலாம். சில பேர் சேவ் பண்ண குரு எவ்வளோ பேர் இருக்காங்க, டக்குன்னு அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. அவனுக்குள்ளே அந்த மாதிரியான உணர்வே வர முடியாதபடி டோட்டல் ஆஃப் பண்ண குரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கலாம் தெரியாது. அதான் அந்த திங்கிங் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா, உள்ளேருந்து அதே கட் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்களால அந்த மாதிரி திங்க் பண்ணவே முடியாது அப்படின்னு டோட்டல் சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க. ஷீரடி சாய்பாபா உட்காந்துருக்கார், அவருடைய சிஷ்யன் ஒருத்தன் தவறாக நினைக்கிறான். வந்து ஒரு லேடி நமஸ்காரம் பண்ணுறாங்க, தப்பாக நினச்சிட்டான். அவங்க அப்படி போன உடனே இவனை நழுவி போகிறான். அவனை கூப்பிட்டார், நீ என்ன நினச்சேன்னு கேட்குறது. என்ன நினச்சேன்னு சொல்ல முடியல, ஆனால் குருக்கிட்ட மறைக்க முடியுமா? அவன் தடுமாறுறான். நீ என்ன நினச்சேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்கிறார், உன் மனசில் ஒரு எண்ணம் ஓடிச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், எங்கேயோ வெளியில் இருக்கிற போது உனக்கு அந்த தாட் வரலாம், ஏன் முன்னாடி இருக்கும்போது உனக்கு வரலாமா? அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார், நோயோடு இருக்கிறவன் டாக்டர்கிட்ட வந்தால் நோய் இல்லாமல் வெளியே போகணும், என்கிட்ட இருக்க வரைக்கும் உனக்கு அந்த எண்ணம் வர முடியாது, இனிமேல் வர முடியாது, போ அப்படின்னார். வரல. அப்புறம் அப்போ அவர் என்ன பண்ணார்? அவருடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவர் எப்படி குறுக்க போனார்? மைண்டு எப்படி திங்க் பண்ணுறதோ தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த ஆசைகள் உண்டாகும். அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வலிமை ஒன்று நமக்கு உண்டாகணும். அது எப்போ வரும்னா பை அவேர்னஸ். நமக்குள்ளே அந்த அவேர்னஸ் வந்துடுத்து அப்படின்னா இது வேஸ்ட்டு, இது நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும், திரும்ப திரும்ப தேவையில்லாமல் இது இதான் எத்தனை தடவை இதே சாப்பிட்ருக்கணும், திரும்பி இதே சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி வரும். அது உள்ளேருந்து அந்த அவேர்னஸ் வரணும். உள்ளேருந்து அந்த அவேர்னஸ் வரலன்னா குரு கடாட்சம் இருக்கணும். இந்த 2 தான் இதுலேருந்து வெளியே வரதுக்கான வழி.